வந்திருக்கிறோம். நம்மை நாம் மறந்து தேவ சமூகத்துல நம்மை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறோம். பைபிள் சொல்லுது இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்மையே முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆமாப்பா, என் பேச்சு மூச்சு எல்லாம் உண்மை பற்றினது தான். இந்த உலகத்துல எத்தனையோ நாமங்கள் உண்டு, எத்தனையோ பெயர்கள் உண்டு. நாமனா பெயர், ஆனா எல்லா நாமத்துக்கு மேலாக நம்ம அப்பா இயேசுவின் நாம தான் உயர்த்தப்பட்டது. அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய நெஞ்சம் மகிழ போகிறது. நம்முடைய வாழ்வு மெல்ல மெல்ல அது சந்தோஷத்தினால் இன்பத்தினால் பெருக போகிறது. இயேசு அப்படின்னு சொன்னாலே பேய்கள் ஓடும். இயேசு என்று சொன்னாலே நோய்கள் நீங்கும். சாத்தானுடைய ராட்சஸ் கதித்தலன். அந்த நாமத்தை உயர்த்தி பாடலாமா? எல்லா கைகளை உயர்த்தலாம், கைகளை உயர்த்தலாம். ஆமென். Amen. Praise the Lord. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கு ஈடாகுமா? தேரே மாணிக்கத்துல செய்து காணிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்று போனாலும் சென்றாலும் உமக்கு ஈடாகுமா? எந்த உறவு என்னை விட்டு பிரிச்சு நின்று எல்லாம் போயிட்டோம், உமக்கு எது ஆண்டவர் ஈடாகும்? மீண்டும் பாடலாமா? அவன் என்ன பாடுறார் பாருங்க. உன்னை
தேன் என்பேன், பால் என்பேன், தெவிட்டாத சுவை என்பேன். இதெல்லாம் தேன் பாலாதான். ஆனா உன் நாமத்தை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ல முடியும்? ஆமென் பாடலாம். மாணிக்க தேரோ